காதல் திருமணம் செய்து கொண்ட 2 மாதத்தில் மாமனார் மாமியார் மீது வரதட்சணை புகார் அளித்துள்ளார் மருமகள். காமாட்சி விளக்கு முதல் காஸ்ட்லி கார் வரை மாமியாரின் வரதட்சணை விஷ் லிஸ்டில் இருந்த பொருட்கள் என்னென்ன? திருமணமான 3 மாதத்தில் கணவரின் உறவினர்கள் வீட்டிற்கெல்லாம் ஜாலியாக விருந்திற்கு சென்றிருக்க வேண்டிய இளம்பெண் மாறாக கண்ணீரோடு மாமியார் மீது வரதட்சணை புகாரளிப்பதற்காக காவல் நிலையம் வந்துள்ளார். மாமியாரும் மாமனாரும் கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ வீடியோ ஆதாரங்களோடும் அவர்கள் பெத்த மகனையே கையோடு சாட்சியாக அழைத்து வந்து புகாரளித்துள்ள போதும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியே இப்படி ஸ்டேஷன் வாசலில் பஞ்சாயத்தை கூட்டியுள்ளார். பெண் காவலரிடம் தனக்கான நீதி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கும் இந்த இளம் பெண்ணின் பெயர் அனுப்பிரியா. ஆவடி அடுத்த பட்டாபிராம் பகுதியை சேர்ந்தவர். பிரபல சாப்ட்வேர் நிறுவனத்தில் மென்பொறியாளராக பணியாற்றி வந்த அனுப்பிரியா வேப்பம்பட்டு பகுதியை சேர்ந்த ஜிம் உரிமையாளர் பிரவீன்குமார் என்பவரை காதலித்துள்ளார். பிரவீன்குமாரின் பெற்றோர் பிரபல ஆடியோ நிறுவனம் நடத்தி வருவதோடு அவரின் தாய் செல்வகுமாரி திருவள்ளூர் மாவட்ட அமமுக மகளிரணி செயலாளராகவும் உள்ளார். ஏரியாவில் அரசியல் பின்புலம் கொண்ட செல்வாக்கான குடும்பம் என்பதால் இவர்களின் காதல் திருமணம் வரை செல்லாது என்றே அனைவரும் நினைத்துள்ளனர். ஆனால் பிரவீன்குமார் அடம் பிடித்து பெற்றோரிடமிருந்து திருமணத்திற்கு கிரீன் சிக்னல் வாங்கிவிட இவர்களது திருமணம் இரு வீட்டார் சம்மதத்தோடு கடந்த ஜூன் மாதம் வெகு விமர்சையாக நடைபெற்றுள்ளது. ஆனால் மகனின் காதலை ஏற்றுக்கொள்வதற்கு முன் செல்வகுமாரி அனுப்பிரியா குடும்பத்தினரிடம் எக்கச்சக்கமான நிபந்தனைகளை விதித்துள்ளார். 100 சவரன் தங்க நகை, 10 லட்சம் ரொக்க பணம், 1 கிலோ வெள்ளி, அன்றாட தேவைக்கு பயன்படுத்த ஒரு சிறிய கார் மற்றும் ஆடம்பர மற்றும் அரசியல் தேவைக்காக பயன்படுத்த எண்டேவர் போன்ற காஸ்ட்லி கார் என செல்வகுமாரியின் வரதட்சணை விருப்ப பட்டியலில் இருந்த பொருட்கள் போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு என சொல்லும் வகையில் இருந்துள்ளது. அனுப்பிரியாவின் பெற்றோரும் மகளை பிரவீன்குமார் உயிருக்கு உயிராக காதலிப்பதால் அவர் நன்றாக பார்த்து கொள்வார் என நம்பி முதற்கட்டமாக 60 சவரன் நகை, ரூபாய் 7 லட்சம் பணம் மற்றும் 20 லட்சம் மதிப்பிலான கார் மற்றும் ஹோம் அப்ளையன்சஸ் முதல் தட்டுமுட்டு சாமான்கள் வரை அனைத்தையும் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக வாழ வாழ்த்தி அனுப்பியுள்ளனர். ஆனால் செல்வகுமாரியின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவில்லை. இதனைத் தொடர்ந்து காதலனை நம்பி வாழ வந்த அனுப்பிரியாவிடம் மாமியாருக்கே உரிய வரையறுக்கப்பட்ட குணாதிசய உரிமையோடு வரதட்சணை கேட்டு டார்ச்சர் செய்ய தொடங்கியுள்ளார். கடந்த 2 மாசமா என்னை டவுரி ஹராஸ்மெண்ட் பண்ணி என்னை பண்ணாத டார்ச்சர் இல்லை, கொலை மிரட்டல் இல்லை, அடிச்சதுலேருந்து எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க. என்னால் டார்ச்சர் தாங்க முடியாமல் நான் நேற்று கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஆளுமனுக்கு வந்தேன். என்னோட 60 சவரன் நகை, இல்லை 40 சவரன் நகை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. 7 லட்ச ரூபாய் பணத்தில் பாதி காசு அவங்க கிட்ட தான் இருக்குது. எதுவும் அவங்க ரிட்டர்னும் பண்ணலை, இன்றைக்கி வரைக்கும் பண்ணலை. நான் நேற்று ஆளுமனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ஆளுமனில் எந்த ஒரு இதுவுமே அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணலை. அனுப்பிரியாவின் குடும்பத்தினரும் பேசியபடி வரதட்சணை பெண்டிங்கை தவணை முறையில் செலுத்தி வந்துள்ளனர். இந்த சூழலில்தான் சமீபத்தில் செல்வகுமாரி கேட்ட 1 கிலோ வெள்ளி பொருட்களை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதை பார்த்ததும் மேற்கொண்டு டென்ஷனான செல்வகுமாரி, இதெல்லாம் என்னம்மா தமா தூண்டு இருக்கு என லோக்கலாக பேசி உதாசீனப்படுத்தியதோடு உடனடியாக இதனை எக்ஸ்சேஞ்ச் செய்து பிக் சைஸ் பொருட்களை வாங்கி வருமாறு கட்டளையிட்டுள்ளார். அந்த மாதிரி குட்டி குட்டியெல்லாம் தேவையில்லம்மா, அதெல்லாம் எதுக்கு? குட்டி குட்டியெல்லாம் தேவையில்லை. குத்து விளக்கு, காமாட்சி அம்மா விளக்கு பெருசாக இருக்கட்டும், ஒரு சொம்பு, தட்டு, மாதிரி அது நான் குட்டி குட்டியாக தம்த்து அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் குத்துட்டு வேற மாற்றிக்குங்க. ஒரு கட்டத்தில் வரதட்சணை கொடுமைகளை சகித்துக் கொள்ள முடியாமல் பொறுமை இழந்த அனுப்பிரியா மாமியாரை எதிர்த்து உரிமை குரல் எழுப்பியுள்ளார்.
அதோடு அனுப்பிரியாவிற்கு சப்போர்ட்டாக செல்வகுமாரியின் மகனும் மனைவியோடு சேர்ந்து கொண்டு இதெல்லாம் ரொம்ப தப்புமா என அன்பாக அட்வைஸ் செய்துள்ளார். திருமணமான 2 மாதத்தில் மகன் மனைவி பக்கம் நின்று வாதாடியது செல்வகுமாரி அண்ணாதுரை தம்பதியை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அதன் காரணமாக இருவரையும் வீட்டை காலி செய்துவிட்டு கிளம்புமாறு வலியுறுத்தியுள்ளனர். அனுப்பிரியா வீட்டை காலி செய்ய வேண்டுமானால் வரதட்சணையாக கொடுத்த பணத்தையும் நகையையும் திருப்பித் தருமாறு கண்டிஷன் வைத்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக வீட்டில் வேலை செய்யும் பணிப்பெண்ணை வைத்து தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் பகீர் கிளப்பியுள்ளார் அனுப்பிரியா. வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி பேர் சாவித்ரி. அவங்கள வச்சு என்னை கொலை மிரட்டல் விடுறதுலேருந்து சாப்பாடு போடாமல் கொடுமை பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிட்டாங்க. இவங்களோட தைரியத்தில் அந்த சாவித்ரியுமே சொல்லி என்னை உன்னை கொன்று பின்னாடி கார்டனில் பொச்சிருவேன், எங்கள் அம்மாக்காக நான் என்ன பண்ணுவேன்ட்டு மிரட்டல் விட்டுன்னு இருக்காங்க. இது மட்டுமின்றி தனக்கு அரசியல் செல்வாக்கு உள்ளதால் தன்னை யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாதென செல்வகுமாரி மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட மைண்டு ஃபுல்லாக காசு 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 மட்டும்தான். நான் செத்தாலுமே போய் சாவு எழுதி வச்சுட்டு நான் எல்லாரையும் பார்த்துட்டுலாம் நான் பயப்பட மாட்டேன். இன்னொரு இப்போ நடந்த டவுரி ஹராஸ்மெண்ட் பேரெல்லாம் சொல்லி அவங்கள மாதிரி நான் செத்துனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ போய் சாவு, உன்னை எடுத்து போட்டு போயிடுவேன், நான் கட்சியில் இருக்கிறேன், என்னை எவனும் கேள்வி கேட்க முடியாது. 2 தினங்களுக்கு முன்பு நடந்த மாமியார் மருமகள் சண்டையில் செல்வகுமாரியும் அண்ணாதுரையும் தன்னை அடிக்க பாய்ந்த வீடியோவையும் அன்று கணவர் மட்டும் என்னை காப்பாற்றவில்லை என்றால் எனக்கு என்ன நடந்திருக்கும் என்றே தெரியாதென அதிர்ச்சியோடு அந்த வீடியோ ஆதாரத்தையும் வெளியிட்டுள்ளார். ஒருபுறம் காதல் மனைவி, மற்றொரு புறம் பெற்று வளர்த்தவர்களுக்கு மத்தியில் சிக்கிக்கொண்ட அஜய்குமாரின் இந்த வைரல் வீடியோவை பார்த்த அனைத்து குடும்பஸ்தன்களும் அவரின் பரிதாப நிலையை எண்ணி அனுதாபத்தை தெரிவித்துள்ளனர். ஆல்ரெடி 25 லட்சம் மதிப்பில் ஒரு கார் ஒன்று நாங்கள் வாங்கி கொடுத்துட்டேன். நான் இருந்துமே 60-70 லட்ச ரூபாய் காரு, சொகுசு கார் எண்டோ ஒன்று, அது இன்னும் லான்ச் ஆகல, அதுதான் வேணும், அது இப்போ டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை என் அக்கௌண்ட்டில் இப்போயே நீ போடணும், கார் எப்போ வருதோ அப்போ நான் வாங்கிக்கிறேன், என் பேரில் தான் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு இது அவங்க சொன்னாங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆதாரத்தோடு புகாரளித்தும் பணியில் உள்ள பெண் காவல் அதிகாரிகள் தன்னுடைய மாமியாருக்கே சப்போர்ட் செய்வதாகவும் 15 நாட்களுக்குள் வீட்டை காலி செய்துவிட்டு கிளம்ப தங்களுக்கு கெடு விதிப்பதாகவும் அனுப்பிரியா குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைக்கி அவங்க செல்வகுமாரி அண்ணாதுரை வந்ததுக்காக அவங்க சைட்லேருந்து தான் இவங்க கேஸை என் பக்கம் தான் திருப்ப பார்க்குறாங்களே தவிர நான் சொன்னதை எது ஒன்றுமே அவங்க பண்ணவே இல்லை. நான் வீடு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு சிவில் கேஸை என் மேலே திருப்பி இங்கே எழுதி கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க. நான் இங்கேருந்து கிளம்பணும், வீட்டிலேருந்து நாங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து நாங்கள் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டோ ஆடியோ ப்ரூஃபோ அவங்க பண்ண அடிக்க வந்த வீடியோ ப்ரூஃபோ எதையுமே விசாரணையே பண்ணவே இல்லை. இங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் நேம் வந்து லில்லி. அவங்க நேற்று ஒரு மாதிரி பேசினாங்க, இன்றைக்கி செல்வகுமாரி அண்ணாதுரை வந்ததுக்கப்புறமா ஒரு பேசுறாங்க. வேளாங்கண்ணி எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்த எங்க ஹஸ்பண்டா நீ ஏன் சப்போர்ட்டுக்கு வர, உங்க அம்மா அப்பாக்கு எதிராக நீ எதுக்கு கம்ப்ளைண்ட் தர, உங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டிவா நீ எதுக்கு நிக்கிறேன்னு கேட்டு அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி 15 நாள்ல நீங்க இருக்கிற இடத்துல இருந்து காலி பண்ணி போயிடுவீங்க, உங்க செல்வகுமாரி அண்ணாதுரை சொல்ற மாதிரி எனக்கு எழுதி கொடுன்னு அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க. என்னோட 40 சவரன் நகை, 7 லட்ச ரூபாய் ரொக்கத்துல 3 லட்ச ரூபாய் அவங்க கையில தான் இருக்குது. இது எல்லாமே அவங்க வாங்கி வச்சுக்கினாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 20 சவரன் கேட்டு நான் அடிச்சு டார்ச்சர் பண்ணி நான் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும், நீ இங்க இந்த ஸ்டேஷன்ல நீ வந்த இல்லை, இங்கேருந்தே நீ எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு ஸ்டேஷன் உள்ளே என்னை த்ரெட்டனிங் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தனே தவிர என்னோட ஆடியோவோ வீடியோ எந்த ப்ரூஃப்மே ஸ்டேஷனில் என்னை விசாரிக்கவே இல்லை. இது மட்டுமின்றி தனக்கோ அல்லது தனது கணவரின் உயிருக்கோ ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கு முழு காரணம் மாமியார் செல்வகுமாரியும் மற்றும் மாமனார் அண்ணாதுரையும் மற்றும் அந்த வீட்டில் பணியாற்றும் பணிப்பெண் தான் என தெளிவுபடுத்தியுள்ளார். கணவருக்கோ எனக்கோ எதனா ஆச்சுன்னா முழுக்க செல்வகுமாரி அண்ணாதுரையும் அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ணாதுரையும் இங்கே இன்ஸ்பெக்டர் லில்லி இருக்காங்கல்ல அவங்களும் கூட இருந்தவங்க வேளாங்கண்ணின்ற மேமும் தான் காரணம். நான் நேற்று வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனேன். நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி உங்கள் செல்வகுமாரி அண்ணாதுரையிலேருந்து அட்வொகேட் பேசினாங்க, நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு போவானாவா, உங்களுக்கு சேஃப்டி கிடையாது, என்ன வேணால் நடக்குமா, நாளைக்கு நீங்கள் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறமா உங்கள் மாமியார் வீட்டுக்கு போங்க, இப்போ நீங்கள் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இல்லை உங்கள் அம்மா வீட்டில் யார் வீட்டில் நான் போய் தங்கிக்கன்னு என்னை மிரட்டினாங்க.
வரதட்சணை கொடுமை புகாருக்கு காவல்துறையினர் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து பாடம் புகட்ட போகிறார்களா அல்லது இரண்டு தரப்பையும் சமாதானம் பேசி சேர்த்து வைத்து இந்த கதைக்கு தற்காலிகமாக சுபம் போட போகிறார்களா என்பது கூடிய விரைவில் தெரிந்துவிடும். ஸ்டேஷனில் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இதே மாதிரி அப்படியே மந்த்லி எல்லாரும் சாவுவாங்க, அதை எடுத்து நியூஸில் போடுறதுக்கு தான் எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்களே தவிர ஒரு பொண்ணு பிரச்சனைன்னு நிற்கும் போதே யாரும் நிற்கல. நான் இங்கே லீகலாக மூவ் பண்ணலாம் தான் நான் இங்கே வந்தேன். பட் ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையவே கிடையாது, பண்ணவும் இல்லை.